வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தேவையான பொருள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 3 பெரிய வெங்காயம், ஒரு 6 நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 150 கிராம் அளவுக்கு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு அதே 150 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 4 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்தது பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இதுதான் நம்மளுக்கு இப்போ தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம கீறி வச்சிருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பெரிய வெங்காயம் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பிரவுனா வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பிரவுனா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா ஒரு கைப்பிடி இருக்குல்ல, அதையும் கூட சேர்த்திடலாம். அடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தனி மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்திடலாம். போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் 4 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்து வதக்கிடலாம். இப்ப இது கூடவே நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா தக்காளியில நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை கூட சேர்த்திடலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நம்ம 3/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுக்க போறோம், அதனால இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி போட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இது கூட ஒரு லெமன் பழம் நல்லா புளிஞ்சு வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்திடலாம். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் மசாலாலாம் கறியில நல்லா ஒட்டும். இப்ப கறி நல்லா பெரட்டியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம், அதாவது 3/4 கிலோ. அப்ப அந்த 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊத்துனா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். கறி நல்லா வெந்து வரட்டும். இப்ப 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்ப கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்ப நம்ம அரிசியை போட்டுடலாம். 3 டம்ளர் அரிசி, அதாவது 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்ப ரொம்பவே சூப்பரான கமகமப்பான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.